கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆவியிலும் மாம்சத்திலும் சோர்ந்து போய் பலவீனமாயிருக்கிற என்னுடைய தேவ ஜனங்களே, நான் உங்களோடு இன்றைய நாளிலும் தேவனுடைய வார்த்தையை எடுத்து வந்திருக்கிறேன். உபாகமம் 8வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. ஆம், இந்த வார்த்தை எங்கே இருக்கிறது? நம்முடைய வேதாகமத்திலே இருக்கிறது. வார்த்தையாகிய மன்னாவை நாம் அனுதினமும் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆவி மாத்திரமல்ல மாம்சமும் பலனடையும். உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்த வார்த்தைகளை ஆண்டவர் பேச வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வார்த்தையாகிய மன்னாவை உட்கொள்ள வேண்டும். அது எப்பொழுது, எப்படி, எவ்வாறு உட்கொள்வது என்று சிந்திக்க கூடாது. எப்பொழுதும் உட்கொள்ள வேண்டும், என் நேரமும் உட்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையை எடுத்து நாம் படிக்கும் பொழுது தேவன் உங்களோடு பேசுவார். ஆண்டவர் என்னோடு பேசவில்லையே, தேவன் இந்த காரியத்தை குறித்து எனக்கு வெளிப்படுத்தவில்லையே, அப்படி என்று நாம் யோசிக்க கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் வார்த்தை பேசும், வார்த்தை மாத்திரமே பேசும். தேவனுடைய வார்த்தை பேச வேண்டும் என்றால் நாம் வேதத்தை ருசிக்க வேண்டும். அன்னதினமும் வேதத்தை ருசிக்கும் பொழுது நம்முடைய ஆவி பலனடைந்து ஒரு புத்துணர்வை நமக்கு கொடுக்கும், ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், ஒரு பலத்தை கொடுக்கும். ஆவியிலே எழும்பி பிரகாசிக்கும்படியான வார்த்தைகள் நம்மளை தேற்றும். அப்பொழுது ஆவி மாம்சத்தை பலப்படுத்தும் பொழுது நாம் ஆவியிலும் மாம்சத்திலும் பலனடைந்து சோர்வில்லாதபடி உற்சாகமாய் வாழ்வோம். இன்றைய நாளிலும் கர்த்தர் அப்படியாய் உங்களை நடத்துவாராக. ஆமேன்.